ஒரே திரைப்பட பாடலில் 6 குறள்களா, திருக்குறள்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? இத கேளுங்க. நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு இமயம் சிவாஜி நடித்த ஆலயமணி திரைப்படத்தில் தான் அந்த ஆறுதல் பாடம் தரும் பாடல் இருக்கின்றது. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் 6 குறள்களின் பொருளை பொதிந்து வைத்துள்ளது தெரியுமா? ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆகா, இதோ அந்த பாடல் வரிகளும் திருக்குறள் வரிகளும். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இலன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் ஆனப் பெரிது. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும், இழுக்காறு இயன்றது அறம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பின் வெளியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்பதோள் போர்த்த உடம்பு. எப்படி பாடல் வரிகள்! இதோ சில பிரபஞ்ச ஆண்டவன் கட்டளை கணக்குகள். நேரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் நதியல்ல, உன்னை அரித்து கொண்டிருக்கும் ஒளி. செதுக்கப்பட போகிறாயா அல்லது சிதைபட போகிறாயா என்பதை உன் சோம்பல் தீர்மானிக்கட்டும். இது காலத்தின் கணக்கு. உன்னை துரத்தும் நிழலை நீ ஓடி வெல்ல முடியாது. நின்றால் அது உன் காலடியில் விழும். பகையும் அப்படித்தான். இது பகையின் கணக்கு. மலையின் உச்சாணி கிளைக்கு செல்லும் முன் அதன் வேர்களை வணங்கிவிட்டு செல். வேர்களை மறந்த விழுதுகளுக்கு வானம் எப்போதும் சொந்தமில்லை. இது வெற்றியின் கணக்கு. வார்த்தை அது வட்டி தரும் முதலீட்டு சொத்து. ஒரு நல்ல வார்த்தை உறவை உருவாக்கும் முதலீடு. ஒரு காயப்படுத்தும் வார்த்தையோ நஷ்ட கணக்கு. இது வார்த்தையின் கணக்கு. ஒரு துளி கண்ணீரை துடைக்க நீ நீட்டும் விரல் கோடிக்கணக்கான அர்ச்சனைகளை விட புனிதமானது. இது இது கடவுளின் கணக்கு.